ஒருமுறை பிருகுவின் சிறந்த மகனான சுக்ராச்சாரியார் கோபத்துடன் விருஷபர்வாவிடம் சென்று எதையும் யோசிக்காமல் பேசினார். அரசனே, அதர்மம் பசுவைப் போல் உடனடியாக பலன் தருவதில்லை. அது உன் பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளை பாதிக்கும். ஆனால் அது நிச்சயமாக வயிற்றில் சாப்பிட்ட உணவு போல பாவத்தை விளைவிக்கும். நீ முன்பு ஆங்கிரசின் மகனான கச்சனை கொன்றாய். அவன் பாவம் அறியாதவன், தர்மத்தை அறிந்தவன், என் வீட்டில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவனை கொன்றதாலும் என் மகளை வருத்தியதாலும் விருஷபர்வா, நான் உன்னையும் உன் உறவினர்களையும் கைவிடுவேன். உன்னுடன் உன் நாட்டில் இருக்க முடியாது. என்னை பொய்யனாக நினைக்காதே. உன் தவறை நீ ஏன் சரி செய்யவில்லை? விருஷபர்வா சொன்னான், பிருகுவே, நீ அதர்மம் செய்வதாகவோ அல்லது பொய் சொல்வதாகவோ நான் நினைக்கவில்லை. நீ தர்மமும் சத்தியமும் நிறைந்தவன். தயவு செய்து எங்களை மன்னித்து விடு. நீ எங்களை விட்டு போனால் நாங்கள் கடலில் விழுந்து விடுவோம், வேறு வழியில்லை. சுக்ராச்சாரியார் பதிலளித்தார், அசுரர்களே, நீங்கள் கடலில் விழலாம் அல்லது எல்லா திசைகளிலும் ஓடலாம். என் மகளுக்கு ஏற்படும் துயரத்தை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அவள் எனக்கு மிகவும் பிரியமானவள். தேவயானியை சமாதானப்படுத்துங்கள், அவள் வாழ்க்கையே இங்கே உள்ளது. நான் உங்களுக்கு யோகக்ஷேமத்தை அளிப்பேன், இந்திரனுக்கு பிரகஸ்பதி போல. விருஷபர்வா கூறினான், அசுரர்களின் தலைவர்களிடம் என்ன செல்வம் இருக்கிறதோ, நிலத்தில் யானைகள், பசுக்கள், குதிரைகள் என எது இருந்தாலும் நீயே அதன் அதிபதி. சுக்ராச்சாரியார் சொன்னார், அசுரர்களின் தலைவர்களிடம் என்ன செல்வம் இருந்தாலும் நான் அதன் அதிபதி. ஆனால் தேவயானியை சமாதானப்படுத்துங்கள். தேவயானி கூறினாள், தந்தையே, நீங்கள் ராஜாவின் செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தால் எனக்கு அது தெரியாது. ராஜாவே சொல்லட்டும். விருஷபர்வா சொன்னான், தேவயானி, நீ எதை விரும்பினாலும் அதை உனக்கு தருகிறேன், அது கிடைப்பதற்கு அரிதானதாக இருந்தாலும் கூட. தேவயானி கேட்டாள், நான் சர்மிஷ்டையை 1000 பெண்களுடன் அடிமையாக விரும்புகிறேன். என் தந்தை எங்கு என்னை அனுப்பினாலும் அவள் என்னுடன் வரவேண்டும். விருஷபர்வா சொன்னான், சங்கிரகித்ரி, எழுந்து சர்மிஷ்டையை சீக்கிரம் அழைத்து வா. தேவயானி எதை விரும்புகிறாளோ அதை அவள் செய்யட்டும். பிறகு தாதி அங்கு சென்று சர்மிஷ்டையிடம் சொன்னாள், சர்மிஷ்டை, எழுந்து உன் உறவினர்களுக்கு மகிழ்ச்சியை கொடு. சுக்ராச்சாரியார் தேவயானியால் தூண்டப்பட்டு சீடர்களை கைவிடுகிறார். அவள் எதை விரும்புகிறாளோ அதை நீ இன்று செய்ய வேண்டும். சர்மிஷ்டை சொன்னாள், அவள் எதை விரும்பினாலும் அதை நான் இன்று செய்வேன். சுக்ராச்சாரியாரும் தேவயானியும் என் காரணமாக கோபப்பட வேண்டாம். பிறகு 1000 பெண்களுடன் சர்மிஷ்டை பல்லக்கில் ஏறி தந்தையின் கட்டளையால் நகரத்தை விட்டு விரைவாக வெளியேறினாள். சர்மிஷ்டை கூறினாள், நான் 1000 பெண்களுடன் உனக்கு அடிமை, உனக்கு பணிவிடை செய்வேன். உன் தந்தை எங்கு அனுப்பினாலும் நான் உன்னுடன் வருவேன். தேவயானி சொன்னாள், நீ துதிபாடிகளின் மகளாகவும் கைதிகளை விடுதலை செய்பவர்களாகவும் இருக்கிறாய். துதி பாடப்படுபவரின் மகளாகிய நீ எப்படி அடிமையாக முடியும்? சர்மிஷ்டை பதிலளித்தாள், எப்படியாவது கஷ்டப்படுபவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அதனால் உன் தந்தை எங்கு அனுப்பினாலும் நான் உன்னுடன் வருவேன். விருஷபர்வனின் மகள் அடிமையாக ஒப்புக்கொண்ட பிறகு தேவயானி தந்தையிடம் சொன்னாள், தந்தையே, நான் நகரத்திற்குள் நுழைகிறேன். நான் திருப்தியாக இருக்கிறேன். உங்கள் அறிவு வீணாகாது, உங்களுக்கு அறிவும் பலமும் உள்ளது. மகளால் இவ்வாறு சொல்லப்பட்ட சுக்ராச்சாரியார் மகிழ்ச்சியுடன் நகரத்திற்குள் நுழைந்தார். எல்லா தானவர்களாலும் பூஜிக்கப்பட்டார்.